ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது கிருத்தி கேம். இன்றைக்கி என்ன வீடியோனா ஹவுஸ் பில்ட் பண்ணுறேன் சொன்னேன், ஆனால் பில்ட் பண்ணல. என்ன காரணம்னா எனக்கு டைம் கிடைக்கல. அதனால் இந்த வீடியோவை போய் ஹவுஸ் பில்ட் பண்ணிவிட்டு ஏதோ மைனிங் அது இது ஏதோ பண்ணலாம். நம்மளுக்கு ட்ரீ கூட பக்கத்துலேயே வளர்ந்துருச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, வீடியோக்குள்ளே போய் போவோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா வுட் பிளாங்க்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் லாஸ்ட் வீக் நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் உள்ள அம்மா நம்ம இங்கே ஒரு ஸ்டாஸ் போட்டு கொஞ்சம் அழகாக்கி வச்சிடலாம். நம்ம கீழே அப்படியே போயிட்டு மேலே போயிட்டு அப்படியே பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் விட்டு வரலாம். நம்மளுக்கு விட்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. நம்மளுக்கு விட்டு ஃபுல்லாக விட்டாக்கிடலாம் கைஸ். ஸ்டாக் மாட்டே வந்துருக்குது. ஓகே, இது போதும். திரும்பி உள்ள போய்ட்டு ஸ்டார்ஸ் அங்கடா நமக்கு நிறைய ஸ்டார்ஸ் தேவை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருது. இப்போக்கி இது போதும். அம்மா ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். அதை கட்டப்படி வச்சு சரி இங்கே போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா ஸ்டார்ஸும் இங்கே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ எவ்வளோ ஆர்டர்லே என்னடா பண்ணுறது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கைஸ். இந்த நாள் முதல் அந்த நாள். ஓகே, இப்போ சூப்பராக இருக்குது. இப்போ அப்படியே நம்ம நிறைய பிக்கு இருக்குது. பிக்கை வச்சு பண்ணி குட்டி அதுக்கு வந்துட போகுது கைஸ். ஓகே, நான் லைஃப்பாக பேசுகிறேன். அவ்வளோ போங்கடா, நேரமே சரியில்லை. நேரம் சரி, யாருமே தெரியல. சரி விடும், நமக்கு இது செட் ஆகாது போகிறேன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு வேலை செய்ய போகிறேன். நம்ம சாண்டை கலெக்ட் பண்ண போகிறேன். சாண்டை கலெக்ட் பண்ணி தண்ணிக்குள்ளே போகணும், டைம் ஆகும். அப்போ ஆடாடி என்னடா இது எனக்கு சோதனை அப்படி எங்கள் வீட்டில் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வெளியே கொஞ்சம் சாண்டை பண்ணிக்கலாம். இப்போ மேலாக சாண்டை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம பாட்டு வந்துடும். இல்லை இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். சாண்டை கலெக்ட் பண்ணுறோம். ஓகே, நம்ம இங்கே வந்து கிளாஸ் மிக்ஸ் கரெக்டாக இருக்குது. அந்த கிளாஸ் மிக்ஸ் தான் சாண்டை எடுத்துருக்கிறேன். ஓகே, கரெக்டாக இருக்குங்க. வேறு எங்கேயும் சாண்டை விட்டனோ இல்லையா? ஓகே சார், கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சாண்டு இது கொஞ்சம் கேர் பண்ணிக்கலாம். அப்படி தான் இருக்குது. நான் இப்போ மாதிரி நம்ம சப்ளை பண்ணுறது நல்லாயிருக்கும். எனக்கு வந்து எல்லா காம்பனண்ட் பண்ணிவிட்டு டுட்டோரியல் மாதிரி போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, நிறைய சண்டை எடுத்துட்டோம். இங்கேயும் சில சண்டை இருக்குது. அதோட லேண்ட் ஏரியாவில் சண்டை இது நல்ல சண்டை நிறையா இருக்குது. நம்மளுக்கு சண்டை நிறைய சண்டை நம்ம நிறையா பிளாக் செய்கிறோம். நம்ம டேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே பிரச்சனை நம்ம ஜாம்பிஸ் நம்ம கேசஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணது சண்டை பக்கத்தில் வந்துட்டு ரொம்ப இது இருந்துச்சா நல்லா இது சோதனை மெட்டதுமே இருக்குது. உள்ளே போய் தரா நான் இருக்கிறேன். 62 + 34 ஓகே நிறையா இருக்குது. ஒரு பேக்கிங் பண்ணி செஞ்சலாம் வச்சுட்டு பார்க்கும்போது ஒரு கிராஃபிங் டக்குன்னு போடு. ஷவல் என்னடா வேணும் இப்போ ஸ்டோன் இல்லையா? ஸ்டோன் கொஞ்சமாக ஸ்டோன் டச் பண்ணுறேன். ஓகே, 2 ஷவல் பண்ணிக்கலாம். ஒன்று போய் ஸ்டோன் இங்கே பண்ணிட்டு லைக் பைக்கு காய் சப்ளை எல்லாம் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பண்ணலாம். அதான் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க ஓகே, நான் என்ன பண்ணிட்டு கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ரூட் கட் போட்டு ஃபஸ்ட்டோ வைக்கணும் நினைக்கிறேன். ஆனால் இப்போக்கி இப்போ பிகினராக யோசிச்சேன். நான் அதுக்கப்புறமா நம்ம மாடர்ன் செய்யலாம். நான் இப்போ இருக்கோம். நான் இது பண்ணிட்டு எம்டிஆர் இல்லையா? அதுவுமே எம்டிஆர் இருக்குது. அதுதான் அப்படியே கலர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் வெடித்தம். அதான் இப்போ மிச்சம் டூட்டிங்க டூட் பண்ணி பண்ணிக்கலாம்.
ஒன் பிளாக்ல எதுவுமே மாப்ஸ் ஸ்பான் ஆக தான் நம்புகிறேன். இதை நான் கொஞ்சம் எடுத்துக்கலாம் கைஸ். நான் காட்டிட்டு பண்ண ரொம்ப முக்கியம். டக்குனு அதாச்சு தேவை இதில் பூ தேவை கைஸ். ஸ்டோனு தேவை. ஓகே இப்போ வந்து நீங்கள் பிளாக் போட்டு ரெடி செஞ்சோம். இப்போ என்ன மாதிரி ஸ்பான் ஆக முடியாது கைஸ். ஃபுல்லாக பிளாக் போட்டு 2 பிளாக் வைக்கக்கூடாது கைஸ். நம்ம ஸ்பான் ஆரம்பிச்சோம். அது நம்ம பக்கத்தில் வீடு பெட்டு பக்கத்தில் இருக்குது. அவன் தூங்க முடியாமல் சாப்பாடு இந்த மாப்ஸ் வரும். நம்ம அந்த யாக் போகிறது யாரும் நம்ம தூண்ட மாதிரி தெரியாமல் எங்கள் ஃபுல்லாக மூடி வச்சோம். அது வந்துச்சா அது கரெக்டாக மூடிட்டோம். ஒரு இப்போ கரெக்டாக நம்மளுக்கு ஸ்டோன் பேக்கில் வச்சு ஸ்டோன் இங்கே போயிட்டு ஃபோர்னஸ் எடுக்கணும். ரெஸ்டோரன்ட் 2 டிகிரி. ஓகே இது வந்து தேவை தான். ஃபோன் போட்டு இது 2 ஃபோன் வந்து நம்ம இங்கேயும் வந்து இங்கே ஒன்று செஞ்சு வச்சுட்டு ஸ்டாண்டு இங்கே ஒரு ஸ்டாக் ஸ்டாண்டு அங்கே ஒரு 43 ஸ்டாக்ஸ் 43 ஸ்டாண்ட் வச்சுட்டு எரிக்கிறதுக்கு எரியும் இல்லை எரியாது உட்டு தான் வைக்கணும். ஆனால் உட்டுக்கு நம்மளே தட்டுப்பாடாக இருக்கும். நான் உட்டு வைக்காமல் நம்ம வேறு எதுவும் வைக்கலாம். முன்னாடி நம்மளுக்கு அயன் தேவை. அயன் இருந்தால் நம்ம இது வச்சிடலாம். என்னடா இது இப்போ ஆயிடுச்சு. சரி உட்டு தான் வைக்கணும். அது வழியில் 24 இதுக்கு ஒரு 25 வைக்கலாம். 26 வைப்போம். மிச்சம் நமக்கு தேவை. அம்மா இங்கே உட்டு பார்த்தேன். இங்கே கொஞ்சம் உட்டு இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வேறு ஏதோ பேக்கில் ஃபுட்டு இங்கே இருக்குது. இங்கே நம்ம ஃபுட்டும் ஆட் செஞ்சுக்கலாம். ஆனால் ஃபுட்டே நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. எல்லா ஆப்பிள் வச்சுட்டு ஃபுட்டு ஃபுல்லாக பே பண்ணிக்கலாம். ப்ரெட் செஞ்சுட்டு நம்ம அன்லிமிட்டட் ஃபுட் யூஸ் பண்ணிக்கலாம். 1 வீக்ஸ் தான் ப்ரெட்டு எங்களாவது 30 ப்ரெட் தானா. ஐயோ இதே போதும் நம்மளுக்கு எல்லாம் முடிக்க சாப்பிட்டு வாழ்கிறதுக்கு. ஓகே நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் நம்ம போகலான்னா பண்ணுறோம் சொல்லுங்கள். அப்புறம் அதுக்கு ஒரு டே முடிச்சாடா. நான் கொஞ்சம் கிளாஸ் ட்ரை பண்ணுறேன். இங்கே கிளாஸு 2 பிளாக் கிளாஸு ஒரு இது ஓகே கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கிளாஸ் வச்சிடுறேன். ரொம்ப ஈஸி நினைக்கிறேன். ஓகே எத்தனிட்டாச்சு. நெக்ஸ்ட் டே டே 8 அப்படியே இப்போ வச்சு எல்லாமே இது வந்துருமா. இந்த ஆப்ஷன்லாம் இருக்குதா கைஸ்? அதுதான் வரதில் இல்லை. ஓகே இங்கே ஃபுல்லாக அப்படியே நம்ம வச்சுட்டு அவ்வளோதான் வேலைச்சா. இருங்க பாய் நான் வரேன். நம்ம கிளாஸ் வச்சுக்கோம். ஓகே 13 கிளாஸ் இருக்குது. அதுக்குள்ளே முடிச்சலாம் நான் நினைக்கிறேன். செகண்ட் ஃப்ளோர் நம்ம ஃப்யூச்சரில் கட்டிக்கலாம். நான் இப்போக்கு இது போதும். ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு பேக் இருக்குது. அப்கிரேட் கூட பண்ணலாம் நினைக்கிறேன் பேக்கை. அப்போ வேண்டியதான் டக்குனு காலி ஆகுது. டக்குனு காலி ஆகுது.
இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ப்ரொடியூஸ் பண்ணுங்க. இது யார் பாரு, யாருன்னு பாரு. நம்ம தெரியாமல் வச்சேன், ஒன்று போயிடுச்சு. சரி சரி ஓகே, நம்ம இருக்கிற பிளாக் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை உடைக்க போகிறோம், போச்சு போங்க. அதுக்கு நிறையான ஒரு ப்ராக்ரஸ் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கு 17 இது போதும் நினைக்கிறேன். நம்ம ஃபுல்லாக முடிக்க ஃபஸ்ட் லைட் பிளாக் வைக்க இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 blocks வச்சுருங்க guys. 12 இப்போ 13 14 15 16 எல்லாம் இங்கே ஒரு 17 முடிஞ்சிச்சு. இன்னும் இதில் நிறையா இருக்குது. 5 வுட்டு, இதில் 3 ஸ்டாண்டு இருக்குது. இந்த பாதி ஸ்டாண்ட் இதில் வச்சுக்கலாம், இன்னொரு பாதி ஸ்டாண்ட் நம்ம இதில் வச்சுக்கலாம். நாங்கள் கைஸ் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு இங்கே வச்சுட்டோம் கைஸ். இன்னும் கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா நம்ம போயிடும். தப்பாக வச்சுக்கலாம், திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நம்ம இன்னும் க்ரியேட் பண்ணலாம். ஸ்டாண்டுக்கு நம்ம கிட்ட கம்மியாக தான் இருக்குது. நம்ம ஃபியூல் சோர்ஸ்க்கு கம்மியாக தான் இருக்குது. ஃபியூல் ஃபஸ்ட் நம்ம இது யூஸ் பண்ண சொல்லிட்டு நான் அவள் உட்டு காலி அங்கே விட்டு வர வைக்கணும். இதில் ஒரு 9 உட்டு, இதில் ஒரு வைப்பேன். இதில் வந்துருக்கோம். வந்துருக்கு டக்குன்னு வச்சுட்டு அது கரெக்டாக இங்கே ஸ்டார்ட் பண்ணணுமா? ஓகே. இந்த ஷீப்பெல்லாம் வருது, குட்டி ஷீப்பு, குட்டி சிம்மறியாவது. அதாச்சு இப்போதான் வேஸ்ட் சொன்னேன், வேஸ்ட் பண்ண வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறேன். சரி பார்த்துக்கலாம் விடுங்க. அவ்வளோதான் நகை வச்சதுக்குள்ள ஓகே திரும்பி நம்ம கொஞ்சம் கிளாஸ் டைட் பண்ணிவிட்டு வருவோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்னவே மறக்காமல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இப்போலாம் முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் நல்லா எப்படி இருக்குது. ஆமாம் மாடர்ன் ஹவுஸ்ன்னு நம்ம அப்புறம் கட்டுவோம். அதுக்கு காங்கிரீட்டு கலரு அது இதுன்னு உள்ள நிறைய தேவை இருக்குது. நல்ல இதுக்கு இப்போ கட்டி சொல்லலாம். ஆமாம் அது ஃபியூச்சர். இப்போ பேசிக்காக ஒரு வீடு வேணும். நீங்கள் கேட்பீங்க இது பேசிக் வீடானு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நாள் ஓட்டிக்கலாம். அதனால் பேசிக்கன்னா டேட் வச்சு கட்டினா அம்மா நீங்கள் கழுவி ஊற்றுவீங்க. அதனால தான் இப்படி வச்சுருந்தேன். நல்லா தானே கேஸ் மறக்காமல் சொல்லுங்கள். நான் ரொம்ப ஆர்வம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு கிடைக்கிற டைம் ஃபுல்லாக வச்சு அதனால் மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இது எபிசோட் 2, அதனால் எபிசோட் 1 பார்க்காதவங்க டக்குன்னு பார்த்துருக்குங்க. ஓகே இப்போயே கொஞ்சம் டைம் நிறைய ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஓகே ஃபைனலி எனக்கு கிளாஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இங்கே மட்டும்தான் ஒரு 4 கிளாஸ் மட்டும் கட்டா போதும். 1 2 3 1 2 3 ஒரே கிளாஸ் போங்கடா. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போது தான் முடிச்சு விட்டீங்க. கரெக்டாகிடுச்சு. மறு இப்போலாம் ரூட் பிளான் மட்டும் போட்டோன்னா போதும். அவ்வளோதான் வீடு ஃபுல்லாக ரூட் டாப் பண்ணோம். அது போடுவோம் அப்புறமா. இப்போக்கி முடிச்சிடலாம். ஆக்சரை வந்துச்சு, அது வேறு ரெடி பண்ணோம். அதுக்கு அயனில் கடைசியாக நல்லா வேஸ்ட் பண்ணிட்டேன். வேஸ்ட் பண்ண சொல்ல முடியாது, எதோ பண்ணேன். நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது. நார்மல் அது அதை பாருங்களா உட்டும் காலியா முடிச்சு போங்க. ஆக்சன் டக்குனு விட்டு மட்டும் மைண்ட் பண்ணணும். இல்லை காலியா இல்லை காலி பண்ணுறீங்களா விட்டுலாங்க சார். ஓகே
நம்ம டக்குன்னு போய்ட்டு அதாங்களா நானே இந்த உள்ளே முடிக்கல, நானே இல்லை அதுக்குள்ளே ஷீப் வந்துட்டு தங்கிட்டு அதை போல தேன் யார் சாமி நீங்கள் தேன் கொண்டு வந்துட்டீங்க அதுக்குள்ளே எப்போ அப்புறம் நான் இது பண்ணுவேன் தேன் குழச்சிப்பாங்க அப்படி தான் நான் தேனை கலெக்ட் பண்ணிடுவேன். அப்படியே இருங்கடாடி கொஞ்சம் சாம்பிளிங் நம்ம வச்சுட்டே போயிட்டு தான் ஃபியூச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அவ்வளோ முடிஞ்சிச்சு. ஓகே நம்ம இங்கே கொஞ்சம் உடு கலெக்ட் பண்ணிக்கலாம். பிச்சு 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 போய் நம்மளுக்கு நிறைய உடு தேவை கேஸ். உட்டே ஒரு தட்டுப்பாடாக இருக்குது. நான் போன எபிசோடே சொல்லியிருப்பேன், ஆனால் இந்த எபிசோடாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு நல்ல உட்பம் கட்டணும் கேஸ். ஒரு பாக்கெட் கேஸுங்களே பீஸ் வேறு இருக்குது, அதுதான் பிரச்சனை. சரி இப்போ நார்மல் கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக நார்மல் இல்லை கேஸ். அதனால தான் நான் தேவையில்ல பிரச்சனை இப்போ வேணும் தான் நினைக்கிறேன். நாம் அது எப்போ வேணால் நம்ம கிடச்சிச்சுன்னா நம்ம போயிடும் மழை. அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறேன். அப்போ ஒரு ஸ்டாக் தான் இருக்க முடியுமா? சரி கொடுங்க ஸ்டாக்கே நம்ம போது அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடப்பாங்களா என்னடா இப்படி ஒன் டூ த்ரீ 3 4 1 அடச்சி 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 அடச்சி 1 2 3 எக்ஸ்ட்ரா பண்ணிட்டேன். இப்போ தேவையாக கட் பண்ணணும், அதனால் ரூட் போடணும். அதான் சின்ன தலைவலியான பிரச்சனை. நம்ம லைட்டர் வைக்கணுமா, அது கோல் மைண்ட் பண்ணணும் கேஸ். 10 கோல் கூட இல்லாமல் இருக்கிறேன் மனுஷன். இருக்குதா கொஞ்சம் டாப் எத்தனை பண்ணி கேஸ் செஞ்சு அங்கே இருக்கு. நான் முன்னாடி வைப்போம், ஏன்னா எப்போ வேணால் அதுக்கு ஜாம்பி உங்களுக்கு பிரச்சனை பண்ண வரும். இங்கே ஒன்று, ஆமாம் என்ட்ரன்ஸில் ஒன்று, அவ்வளோதான் தூங்கலாமா தூங்கிறது. நம்ம இது சேல்ஸ் போட்டுலாம் ஒன் ஸ்டாக்கி காலி ஆயிடுச்சு. திரும்ப வுட்டு மெயின் பண்ணுறதுக்கு 10,000. ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம கோல் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம். வுட்டு நம்ம இதாக ஆகிட்டுருக்கோம். ஆமாம் அதுக்குள்ளே கோல் கலெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வீடுன்னு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இன்னும் நானே சொல்லக்கூடாது, நானே சொல்லிக்கிறேன். வேறு கோல் கலெக்ட் பண்ணணும். நம்மளுக்காக கேவ் மைனிங் பண்ணணும்னு இருக்கிறாங்க. இப்போ கேவுக்குள்ளே போய்ட்டு எதுவும் கிடைக்குமான்னு பார்க்குறேன். கொஞ்சம் பொருள் நம்ம நிறைய தேவை கேஸ். அதில் கேவுக்குள்ளே போய்ட்டு கொஞ்சம் பொருளை மட்டும் கொஞ்சம் அள்ளிட்டு டக்குன்னு வந்துடுறேன். இங்கே கேவ் பார்த்தீங்கன்னா கேஸ் இங்கே பக்கத்தில் இங்கே கேஸ் டக்குன்னு கேவுக்குள்ளே போய்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற வச்சு கொஞ்சம் இதாக இருக்கிற ஐட்டம் மட்டும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்வாடு எங்கடா இருக்குது, ஸ்வாடு அது ஷீல்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். மிச்சம்லாம் ஓகே. இது என்ன மேப்பு? ஓ நம்ம இருக்கிற மேப்பா, சூப்பர். ஸோ ஓகே நம்ம போவோம் உள்ள. ஜாம்பிஸ் வாங்கடா எல்லாரும். அடப்பாங்களா கேஸ், வேறு லெவலான கேவ் கேஸ் இது. போய் செம்ம கேவ், சாவாமல் போகணும் கேஸ். அதுதான் ஹைலைட். எந்த எக்ஸ்ட்ரா பிளாக் நிறையாவே இருக்குது, ஆனால் சாவாமல் போகணும். ஓகே நான் கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணேன், அதனால கொஞ்சம் இப்படி இருக்கும். ஓகே சைட்லேயே அப்படியே போயிட்டு இருக்க முடியாதுதான் பார்க்குறேன். கீழே போனக்கமாக செத்துருவோம் கேஸ் நம்ம, அது கன்ஃபார்ம். கீப்பிங் இன்வென்ட்ரி வேறு இல்லை, அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் சைட்லேயே அது இருந்துச்சுன்னா டக்குன்னு நான் அதை அள்ளிட்டு போயிடலாம். ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறோன்னா அம்மா ரஸ்க்கு சாப்பிட்றத கூட கஷ்டமாயிடும்.
இங்கே எதுவுமே இல்லையே கைஸ். சரி கீழெல்லாம் போனால் சுற்றுறோம், அது கன்ஃபார்ம். இங்கே அயன் மட்டும் சொல்லுங்களா? அயன் இருக்குதா? இங்கே அயன் இங்கே இருக்குதா? எஸ், அங்கே அயன் இருக்குது. நான் அங்கே போனால் அவன் சுற்றி தான் வருவோம், திரும்பி வர முடியல. ஒரே ஒரு தான் இது, ஸ்டிப் மைனிங், அவ்வளோதான். சரி நம்ம ஏரியாவுக்கு போய் நம்மளே ஸ்டிப் மைனிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கீழே ஸ்டிப் மைனிங், அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட்லாம் பண்ண முடியும் கைஸ், அதுதான் ஒரே வழி. ஓகே, நம்ம இதுக்குள்ளே போய்ட்டு வேறு ஏதோ கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஃபுட்டுக்கு இப்போக்கு பஞ்சம் இல்லை, ஆனால் கூரியஸில் பஞ்சம் வரும் கைஸ், அது நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். இந்த லாவா இருக்குது, ஆனால் அயன் இல்லை கைஸ். இருந்துச்சானா பக்கெட் எடுத்துகிட்டு போய்ட்டு எடுத்துக்கலாம். என்னடா பண்ணுறது? எதுவுமே இல்லை கைஸ். நம்ம இங்கே டோர் கூட வச்சுட்டு போயிடலாமா? அவ்வளோ கஞ்சத்தனமாக இருக்கும் கைஸ். நான் எவ்வளோ வில்லேஜர்ஸ். சரி இவன் லைப்ரரியன் இருக்கிறான், என் லைப்ரரியன் என்ன கொடுக்குறான்னு பார்க்குறான். சரி லைப்ரரியன் வேஸ்ட்டா நீ? சரி போ, நீ என்னடா கொடுக்குற? அதுக்கு இதா, அது ஏன்ட்டு இருக்கு. நீ என்னடா கொடுக்குற? இது என்ன சோறு சாரின்னு சொன்னால் வேணாம், நீ வச்சுக்கோ. எத்தனை பிளாக் ஸ்மித்? 1 2 3 நிறையா பிளாக் ஸ்மித் இருக்குது. போன வீடியோலே நம்ம இது பண்ணியிருக்கோம். நீங்கள் போன வீடியோ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா தெரியும் இது இங்கே என்னென்னு. என் போர்ட்டில் இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது கேஸ். ஆனால் எண்டு போர்ட்டில் இருக்க ஓகே. நம்ம வேறு எங்கேயோ போய்ட்டு நிறையா ஐட்டம் கலெக்ட் பண்ணணும். சுத்தமாக நம்ம ஐட்டம் இல்லை, பொருள் இல்லை கைஸ் நம்மளுக்கு சர்வே பண்ணுறதுக்கு. அதுக்கு நம்ம எங்கே போய்ட்டு எடுக்க போகிறோம்னா வில்லேஜை ஃபஸ்ட்டு மாலை போய்ட்டு டக்குன்னு போய்ட்டு இது அது மாதிரி கொஞ்சம் சாப்பிட்லாம். வில்லேஜர்ஸை டக்குன்னு போட்டோ கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் கைஸ். நம்ம ஸ்பாட் எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் ஒன்று தான் கைஸ் பண்ணுவோம், அதான் நம்மளுக்கு சேஃப்டி. இது பேட் ஒமன் நெட்ஒர்க் மட்டும் எடுத்தோம்னா செத்துக்கணும் கைஸ் நம்ம கன்ஃபார்ம். ஏன்னா நம்ம மில்க் வர இல்லை, பேட் ஒமன் தரும். இது அங்கே தாங்க இருக்கிறான். பேனர் போட்டு இருக்கிற மட்டும் இப்போ தள்ளிட்டு பண்ணிட்டு போனாங்க. ரேஞ்சு போட நினைக்கிறான் அவங்களுக்கு. பார்த்துறான் சரிப்பா, வா வா வா. நீ சாவு. ஆரோ பவு இருக்குது, இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், தூரமாக வந்து போடுறது. அடைச்சி எங்கன்னா போயிட்டான். சீனி போட்டாச்சு. டக்கு டக்குன்னு நம்ம எடுக்கணும். நம்ம இருக்கிற போய்ட்டு நம்ம இருக்கிற பெட் வச்சு மாலை போய்ட்டு என்னென்ன இருக்குது டக்குன்னு போட்டு டக்குன்னு ரூட் வச்சுக்கணும். இதெல்லாம் நான் சுற்றுவேன். சுற்றுறோம் இருந்தால் கன்ஃபார்ம் சுற்றுறோம். இது பர்சன் சூப்பர் வேறு லெவல். சரி பர்சன் வேறு லெவல் போங்க. அதை என்னடா நீங்கள் சாப்பிடுவீங்க? சாப்பிட்றதுக்கு மாட்டீங்களா? சரி வாங்க வந்து நீங்கள் செத்து போங்க. இவங்க சாப்பிட்றாங்களே, வேணா வரதில்லை. எனக்கு தொலைச்சிட்டு வராங்க இப்படி. சரி இங்கெல்லாம் தப்பிக்கூட போதும் ஆகுது. சரி ஓகே, இங்கே நிறையா கிரேவல் இருக்குது, அதை நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். கிரேவல்ஸ்
ஷீப்பும் இருக்குது. அது இப்போ நமக்கு தேவை, எதுவுமே தேவையில்லை. நமக்கு தேவை கொஞ்சம் அயன் நம்ம சும்மா கொஞ்சம் ஐட்டம்ஸ் அது மட்டும் எடுத்துட்டு இங்கே நிறைய கோல் இருக்குது. கோலம் முக்கியம் தான் நம்மளுக்கு கைஸ். கோழியும் கொஞ்சம் கேதர் பண்ணிக்கலாம். இப்படி போயிட்டு அதான் எனக்கு செஞ்சிடும். ஓகே நம்ம இன்னும் மேலே போய்ட்டு செரி பிளாஸும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இந்த ஐட்டம் எடுத்துடலாம். டக்கு மேலே போட நிறையா இலை ஒழுங்க இலை, அந்த இலை நிறையா இங்கே இருக்குது. உங்களுக்கு தெரியுது. செம்மையாக இருக்குது இங்கே வியூ, தரமாக இருக்குது. சூப்பரான வியூ கைஸுங்க. ஸோ வேறு லெவலாக இது கைஸுங்க. இங்கே கொஞ்சம் சில ஃபுட்டு நம்ம எடுத்து போயிட்டோம்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம். சரி சாம்பிளிங் கட்ட போதும் கைஸ், நம்ம நிறைய டெக்கரேஷன் பண்ணலாம் நம்ம வீட்டில். இன்னும் வீட்டு கூட நல்லா தாங்க இது கேஸ் இருக்குது. இன்னும் வீட்டு வச்சு கூட நம்ம வீடு கட்டி வைக்கலாம் போல வச்சு. இது முன்னாடி இந்த பையன் செஞ்சா கேதர் பண்ணிக்கலாம். ஐயோ இது எனக்கு தூக்கி போட்டேன், எங்கடா போச்சு? ஓகே, இந்த மாதிரி நம்ம நிறையா கைட் இருக்காம கொஞ்சம் நம்ம வீட்டு பக்கம் போயிட்டு ஒரு செடி பிளாசம் சாம்பிளிங் கிடச்சிருக்கு. இது போதும் நம்மளுக்கு. இது ஒன்று மட்டும் வச்சுட்டு நம்ம 4, 5, 10, 20 வச்சுக்கலாம். கீழே இருக்கிறது கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா தான் இருக்கும். நம்ம வீடு பக்கம் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இல்லை சார் பேக் பேக்கு இருட்டாக ஆகுது. ஸ்டக்குன்னு போகணும். இங்கே அவ்வளோ தூரம் போகணுமா? கன்ஃபார்ம் டைம் ஆகிடும் கைஸ். நான் அடிச்சு சொல்லுவேன். இங்கேயே நம்ம டென்ட்டு போட்டு உக்காந்தோம். உள்ளும் இல்லையா திரும்பி சொல்லுவாங்க. இது சாக வேண்டியதான். தீபம் பக்கத்தில் எதுவுமே இல்லை. லாஸ்ட் வரைக்கும் போகணும். சரி வாங்க போவோம். நைட்டா நைட் வர ஆயிடுச்சு கைஸ். போகணும், பிடிச்சிப்போம். டக்குன்னு போகணும். ஜாம்பிஸ் ஒரு டைம் ஜாம்பிஸ் வரப்போகுது. ஃபுல்லாக வந்துச்சு ஜாம்பிஸ். சொல்லி ஆய முடியல. ஜாம்பிஸ் வந்து தப்பிச்சு தான் போகணும். வரட்டா ஜாம்பி பாய் அப்படின்னு க்ரீப்பரா? ஐயோ க்ரீப்பர் இருந்தால் சாகக்கூடாது. சொல்லுவாங்க நம்ம வில்லேஜ் உள்ளே போய்ட்டு நம்ம பெட்டில் போய் தூங்கிடலாம். டைம் ஆகிடும் நம்ம பேஸ்க்கு போகிறதுக்கு. ஏன்னா அதுவும் நம்ம பேஸ் வேறு ரொம்ப டேஞ்சரில் இருக்கும். சார் இந்த டைம் ஸ்கேஜ் இந்த மாட்டக்கூடாது. தப்பிச்சிட்டேன். இப்படி அயன் கோலம் எங்கடா இருக்கிற நீ கைஸ்? அயன் கோலம் மெல்ட் பண்ண சொன்னால் வில்லேஜஸ் பயமே நான் சுற்றிருக்காங்க. நம்ம பயந்து வந்துருக்கிறேன். அவ்வளோதான் நைட்டு மேலே தூங்கிக்கலாம். அவ்வளோதான்
மட்டும் இந்த ஜாம்பிஸ் எல்லாம் கறிக்கே செத்துருக்கோம். ஓஎஸ் இவ்வளோ இவ்வளோ இந்த வீடியோ போதும். நம்ம இன்றைக்கி என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா நம்ம செரி பிளாசம் ட்ரீ நம்ம வீடு வந்து கொஞ்சம் முக்கால்வாசி ரெடி பண்ணிட்டோம். ரூஃப் மட்டும் போட்டால் போதும். ரூஃபும் டோர் போட்டால் நம்ம வீடு சரி பண்ணிக்கலாம். வேறலாம் நம்ம வீட்டில் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஐட்டமு அது இது பண்ணணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு முடிச்சிடலாம். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோ போய் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களை விரைத்தரேன். பை பை கைஸ்.